இது வந்து 6th இயரு. ஃபஸ்ட் இயரே நான் வந்து நினச்சேன் இது வாங்கணும் துளசி மாக்குன்னு. அது இந்த இயர் வாங்கியிருக்கேன். அது ஹாய், துளசி கல்யாணம் நவம்பர் 24 நடந்ததில் அதுக்கு முன்னாடி நாள் vlog தான் அது. நானும் அம்மாவும் மயிலாப்பூர் சித்திரக்குளத்துக்கிட்ட இருக்கிற ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ துளசிமாக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒன்று வாங்கியிருக்கோன்னு சொல்லியிருந்தேன்னா சர்ப்ரைஸ் சொன்னல. ஸோ அந்த பொருளை வந்து பெருமாள் சன்னதியில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்காக பூஜை பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம் நானும் அம்மாவும். ஸோ என்ன பொருள் வாங்கணுன்றதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ வந்து கோயிலில் வந்து ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் உள்ள பிரகாரம் வந்து மூடி இருந்தது. வெளியே உச்சவர் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் விளக்கு நெய் தீபம் போட்டுட்டு சுவாமிக்கிட்ட கொடுத்தோம். அதை பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி கொடுத்தாங்க. அங்கே கோமாதாலாம் இருக்காங்க பாருங்கள். ஸோ அங்கே வந்து நாங்கள் கீரைலாம் வாங்கி கொடுத்தோம். இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு நான் கொரோனாக்கு முன்னாடிலாம் வீக்லி ஃப்ரைடே போயிட்டு இருந்தேன். இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக பண்ணுறது வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுவாங்க. அதுக்கு அவ்வளோ பேர் கூட்டமாக இருந்து அந்த பூஜையை பார்ப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கோயிலில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி வைப் இருக்கும். ஸோ இந்த கோயிலில் தான் எங்கள் மாமா பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆதிகேசவரில் இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த கோயில் அவ்வளோ பவர்ஃபுல்லு. கொரோனாக்கு முன்னாடிலாம் வந்து எவ்ரி ஃப்ரைடே வருவேன். ஒரு சீக்ரெட் இந்த கோயிலில் இருக்குது. அதை வந்து ஃப்ரைடே பண்ணுவேன். அதில் நல்ல ஒரு பவர் கிடச்சி நல்ல ஒரு வைப்பு. இந்த கொரோனா பீரியடில் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மைசூர் போயாச்சு. அதனால் இது பண்ண முடியல. ஸோ இங்கே என்னெல்லாம் இது பண்ணோம் அப்படின்றத பாருங்கள். ஒரு சீக்ரெட்டான ஒரு வாங்கினேன்னு சொன்னல அம்மாவுக்கு லக்ஷ்மி அம்மாவுக்கு. ஸோ கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க போல் இருக்குது. ஸோ அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நடந்துட்டுருக்கு. ஏப்ரல் ஆகும் இருக்குது. ஸோ ஒரு அம்மாவுக்கு ஒரு வாங்கினோம்ல அந்த ஐட்டம் வந்து அந்த பொருளை வந்து இங்கே லக்ஷ்மி அம்மாக்கிட்ட வச்சு நல்லா சாமி கும்பிட்டு ஐயர் கொடுத்தாரு. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே தான் பெருமாள் பாதம். இந்த பாதம் அவ்வளோ பவர்ஃபுல்லு. இந்த இடத்துல தான் எங்கள் மாமா பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அந்த இடம் தான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கனால இப்படி இருக்குது. சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு வைப் இருக்கும் அந்த கோயிலில். அப்புறம் அந்த ஸ்ட்ரீட்லேயே இருக்கிற வேதாந்த தேசிகர் கோவிலுக்கும் போனோம். அந்த கோயிலில் கோமாதாலாம் இருந்தாங்க. ஸோ அங்கேயும் கீரை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கே ஒரு சுற்றிட்டு வந்தோம். அந்த கோயிலில் இருக்க சன்னதிலாம் அவ்வளோ நல்லா இருந்தது. ராமானுஜ சன்னதி கூட அங்கே வச்சுருக்காங்க தனியாக. சென்னையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலெலாம் விசிட் பண்ணுங்கள். சித்திரக்குளத்துக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி. அந்த அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில். அதுக்கப்புறமா அங்கே பக்கத்துலேயே வந்து நெக்ஸ்ட் டேக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்படியே இந்த கடை இருந்தது, பொம்மை கடை. அதில் பார்த்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க அம்மா. அப்புறம் காய்கறி அப்புறம் பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கிட்டு ஆட்டோவில் வந்துட்டோம். ஸோ இந்த பொருள் தான் வாங்கினேன் துளசிமாக்காக, மாங்கல்யம். இதனோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதை தான் அங்கே சாமி பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இவ்வளோ அம்சமாக இருக்குல்ல. எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் முகத்தில். அந்தளவுக்கு அந்த துளசிமா கல்யாணம் அவ்வளோ அம்சமாக நடந்தது. அன்றைக்கி பூஜை வந்து நிறைய பேர் லைவில் வந்து பார்த்துருப்பீங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் vlogல டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you. This is Bonnie from MGB Lifestyle and Kitchen.